அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது வரக்கூடிய 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3/3/2026 அன்று நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றிய சில சிறப்பான விஷயங்களை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். மார்ச் 3 அப்படின்னா மாசி 19 பூரம் நட்சத்திரத்திலும் சிம்ம ராசியிலும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நிகழவிருக்கிறது. இந்த கிரகணம் அப்படின்னாலே ஒரு விதமான பய உணர்வு மக்களிடையே வருகிறது. அந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, அதனால் நம்ம பாதிப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதற்கான சில வழிகளை பின்பற்றணும், சில நியதிகளை பின்பற்றணும். இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியும். ஸோ நம்ம கிரகணத்துக்கு என்னென்னலாம் முன்னெச்சரிக்கைகள் எடுப்போமோ அது எல்லாத்தையும் நம்ம வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி நம்ம எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலே அன்றைய தினம் காலை 9 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை மூடி தான் இருக்கும். ஏன்னா கிரகணம் நிகழப்போகிறது அப்படின்னா கோயில் நடைய 6 மணி நேரத்துக்கு முன்பாகவே அவங்க மூடிடுவாங்க. அந்த கதிர்களோட தாக்கம் எதுவும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான கோவில்கள் நடையெல்லாம் அன்னைக்கு மூடி தான் இருக்கும். இது ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வு. இந்த வானவியல் சாஸ்திரத்துலலாம் யாருக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குதோ அவங்கெல்லாம் அன்று இரவு இந்த சந்திர கிரகணத்தை தங்களுடைய வெறும் கண்களாலே பார்க்கலாம். இப்போ சூரிய கிரகணம்னா அதற்குன்னு சில தனி உபகரணங்கள்லாம் பயன்படுத்தி தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை நம்முடைய வெறுங்கண்களாலேயே நம்ம பார்த்து ரசிக்கலாம். சரி, இந்த சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி சரியாக நேர்கோட்டில் வரணுங்க. அப்படி வரும்பொழுது பூமியினுடைய ராட்சச நிழலானது நிலவின் மீது படரும். இதை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படிங்கிறோம். இது அறிவியல் பூர்வமாக பகுதி கிரகணமாகவும் இருக்கலாம் அல்லது முழு கிரகணமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் மார்ச் 3ஆம் தேதி நமக்கு காணப்போவது ஒரு முழுமையான காட்சி தான். சந்திர கிரகணத்தோட உச்சக்கட்டமே அந்த முழு சந்திர கிரகணம் தான். அந்த முழு சந்திர கிரகணம்னா நிலவு முழுமையாக பூமியினோட அந்த அடல் நிழல் பகுதிக்குள் அம்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நுழையும் போது அது நிகழ்கிறது. ஆனால் நமக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மார்ச் 3ஆம் தேதி அன்று மாலை நேரத்தில் நிலவு உதயமாகும் பொழுதே பூமியின் நிழலில் மறைக்கப்பட்ட நிலையில் தான் தோன்றும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த நேரத்தில் நிலவு முற்றிலும் மறைந்து போய் இருட்டாக தெரியும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறாக வசீகரமான செப்பு நிறத்திலோ அல்லது அடர் சிவப்பு நிறத்திலோ அந்த நிலவு அப்படிங்கிறது ஜொலிக்கும். அதனால தான் அதை பிளட் மூன், இரத்த நிலவு என்று வானவியலாளர்கள் அழைக்கிறார்கள். ஏன் அதை மாதிரி சிகப்பு நிறம் தெரியுதுன்னு பார்த்தா, சூரிய ஒளியில் அந்த வெள்ளை நிறமாக இருக்குது இல்லை, அதில் நீல நிறத்தை மட்டும் பூமியின் வளிமண்டலம் சிதறடித்து விட்டு நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை, இன்ஃப்ராரெட் அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சிவப்பு நிறத்தை மட்டும் நிலவின் பக்கம் வளைத்து அனுப்புவோம். ஸோ அதனால் அது சிவப்பு நிறத்தில் அந்த நிலவு தெரியும். இந்த பிளட் மூனை கூட நம்ம அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, இது நிகழக்கூடிய நேரம் என்ன? 3ஆம் தேதி பௌர்ணமி. இது நிகழக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக மதியம் 3:20 மணிலிருந்து மாலை 6:47 மணி வரை இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எல்லா கிரகணத்துக்கும் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் சில விஷயங்களை பின்பற்றணும்னு சொல்லுவோம். அதையே தான் அவங்க இந்த கிரகணத்துலேயும் அவசியம் பின்பற்றணுங்க. இது வெறும் வானியல் நிகழ்வு மட்டும் கிடையாது, கிரக அமைப்பிலையும் சில மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் என்ன, இதனால் பாதிப்பு அடையக்கூடிய ராசிகள் என்ன, எந்தெந்த ராசிகள் எல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு கிரகணத்தப்பையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த கிரகணத்தை பொறுத்தவரை டாப்பான 5 ராசிகள், அதிர்ஷ்டத்தை வாரி கொட்ட போகிற 5 ராசிகள் என்ன?
கோடி கூட அவங்க வந்து ஈஸியாக சர்வசாதாரணமாக தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்கா, பசிபிக், ஆஸ்திரேலியா, கிழக்கு ஆசியாவில் நன்றாக தெரியும். ஆனால் யூரோப்பு, ஆப்பிரிக்காலலாம் இது தெரியாதுங்க. இந்தியாவில் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அன்னைக்கு ஹோலி வேறு. ஸோ ஹோலி கொண்டாட்டங்கள்லாம் நீங்கள் அந்த 3 மணிக்கு மேலே கொண்டாடுவது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. ஸோ அன்னைக்கு நீங்கள் ஹோலி கொண்டாட்டங்களை காலையில் ஒரு 10 மணிக்குள்ளார நீங்கள் முடிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது. சரி, இந்த ராஜயோகம் பெறக்கூடிய அந்த 5 ராசிகள் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பழைய அத்தியாயம் முடிந்து ஒரு புதிய அத்தியாயம் அவர்களுக்கு தொடங்க போகிறது. ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு வரப்போகிறது. இப்போ இந்த 5 ராசிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். மிதுன ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி, துலாம் மற்றும் தனுசு ராசி. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். மிதுனம், மீனம், விருச்சிகம், துலாம் மற்றும் தனுசு. இந்த 5 ராசிகள் தாங்க டாப்பில் இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த இருள் நீங்கி ஒரு ஒளி வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாருக்குமே வந்து நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகிறது. நீங்கள் இத்தனை நாள் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது. உண்மையான ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த 5 ராசிக்காரர்கள் நிச்சயம் உணர்ந்து கொள்வார்கள். அதே போல் சமூகத்தில் அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு அப்படிங்கிறது கூடும். மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். சொந்த வீடு, அதை மாதிரி புதிய வண்டி வாகனம், பொன் நகைகள் வாங்குவது, இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். அதே போல் ஆன்மீக ரீதியாக மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். பூர்வீக சொத்துக்கள், அது சம்பந்தமான வழக்குகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள்லாம் நல்லபடியாக முடிந்து அந்த சொத்து அவர்களுடைய கைக்கு வந்து சேரும். அதே போல் வீட்டில் மங்கள காரியங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு குறை இருந்ததுன்னா அந்த சுபமங்கல நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நடந்தேறும். நல்ல வேலை அப்படிங்கிறது, உங்களுடைய பிள்ளை பெண்களுக்கு நல்ல வேலை, அதே போல் நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். சொந்த வீட்டுக்கு போகணுன்னு நினச்சவங்க நிச்சயமாக சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அதனால் இப்போ வந்து நம்ம 5 ராசி வந்து எதெல்லாம் வந்து டாப்பான ராசிகள் அப்படின்னு பார்த்தோம். அதே போலவே அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் என்னன்னு நம்ம அடுத்த பதிவுகளில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தினம்தோறுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.